வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுங்கம்மா. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. எண்ணெய் சூடாகட்டும். ஜீரகம் அரை ஸ்பூனுங்கம்மா. கடுகு 1 ஸ்பூன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும்மா. 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து வதக்கிடுங்கம்மா. கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதக்கிட்டே இருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணலாம். 1 கப்பு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ இது கூடவே ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கும் போது கூடவே வெண்டைக்காயும் வதக்கிட்டே இருங்க. வெண்டைக்காய் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும்மா. நீங்கள் வந்து வெங்காயத்து கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடவே நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்மா. கொஞ்ச நேரம் வெண்டைக்காய் வதங்கட்டும். பாருங்கம்மா, வெங்காயத்து கூட வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாமா. 3 தக்காளி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு. இப்போ நம்ம வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட போகிறோம். பாருங்கம்மா, நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாமா. அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்கம்மா. தக்காளி பேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா வெண்டைக்காயில் வந்து அந்த சாரெலாம் நல்லா இறங்கும். பாருங்கம்மா, இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்கம்மா. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுங்கம்மா. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. கிரேவியில் நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கம்மா, மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. ஜாரோட தண்ணியை கழுவி ஆட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா. பாருங்கம்மா, 5 நிமிஷத்தில் வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஆயில் வந்து மேலே வரணும். ஆயில் இந்த மாதிரி மேலே வந்தால் அப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்குமா. ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட ரைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி நிறையவே போடுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அப்படியே அவ்வளோதாம்மா. ஒரு சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.